வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. அதாவது இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பவுல்ட் ஆடியோவோட ப்ரோபாட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ டிவைஸை நான் அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். அது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் செம்ம ஹிட்டு, நிறைய பேர் வாங்கினாங்க, ரிவ்யூவும் தாறுமாறாக இருந்துச்சு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா இவங்க புதுசாக ஏர்பாஸ் ப்ரோபாட்ஸில் எக்ஸ்ன்னு பேர் போட்டு புதிய ஒரு வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இறங்கி ஒரு 7 நாள் தான் ஆச்சு. செம்ம ஹிட்டு. மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டாருக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 27/12/2021 டீல் ஆஃப் த டேன்னு சொல்லிட்டு 1499 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி டீல் வந்து அடிக்கடி போட்டுருக்காங்க. ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. ரேட்டு வந்து சீப்பாக இருக்கும்போது மட்டும் வாங்கிக்கோங்க. இனி இந்த பட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஒரு மெசேஜ் சொன்னேன், வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டாப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய ப்ராடக்ட்டோட அப்டேட் கொடுக்கும்போது டான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு பொருள் நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை உங்களால் பார்க்க முடியாது. டைரெக்டாக பொருளை வந்து காட்டும்போது அது ப்ரொமோஷன் மாதிரி ஆகிடும். நான் ப்ரொமோஷன் பண்ண வரல, என்னுடைய நண்பர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ண நினைக்கிறேன், அவ்வளோதான். அதாவது பாக்ஸில் என்னென்ன வருங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியணும், என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத ஆழமாக தெரியணும். அதுக்காக தான் இந்த விஷயங்கள் பண்ணுறது. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலே பாருங்கள் ஒரு கவர் தந்திருக்காங்க, ரெட் கலர். அந்த கவரை பிரிக்கும்போது யூசர் மேனுவல் இருக்குது, வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ தைரியமாக வாங்கலாம், வாரண்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தென் இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அது எப்போவுமே பவுல்ட் ஆடியோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த குட்டி பாக்ஸை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கும், இயர் டிப்ஸ் இருக்கும், அவ்வளோதான். பிரிக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறமா சார்ஜிங் டாக் இருக்குது. டாக் மீன்ஸ் இந்த இயர்பட், நீங்கள் பாட்டு கேட்பீங்களா, ஒரு ஆடியோ டிவைஸ், அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ். பவர் பேங்க் மாதிரி, இந்த இயர்பட்டுக்கான பவர் பேங்க் அப்படின்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படி வச்சுக்கோங்க. சார்ஜிங் டாக், அதுக்குள்ளாடி பட் இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி டாக்கை பாருங்கள். டாக்கை பொறுத்த மட்டும் ப்ரோபாட்ஸ் மாதிரி தான் இருக்குது. இதில் எக்ஸில் சேஞ்சஸ் எதுவும் பெருசாக இல்லை, ஆனால் பட்டில் சின்ன சேஞ்ச் இருக்குது. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பவுல்ட் ஆடியோவில் பாசிட்டிவாக வந்து நம்ம வந்து நினைக்கக்கூடிய விஷயம், பவுல்ட் ஆடியோவோட மேக்ஸிமம் ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே, அதாவது இயர்பட் அந்த கேட்டகரியில் வரக்கூடிய எல்லாத்துலேயுமே ரெண்டுமே உங்களுக்கு மாஸ்டர் ஆக்ட் ஆகும். இது வந்து ஒரு சில பிராண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பவுல்ட் ஆடியோவோட எந்த பட் எடுத்தாலும் சரி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 70% ஆஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு ரெண்டுமே மாஸ்டராக ஆக்ட் ஆகும். இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபாட்ஸில் இருக்கிற மாதிரி தான் டச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது டச் கண்ட்ரோல், டேப் பண்ணும்போது நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு டேப் பண்ணும்போது ப்ளே பண்ணிக்கலாம், டபுள் டேப் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதாவது வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக தந்துருக்காங்க. அதே மாதிரி பேட்ரி பேக்கப் இதில் அதிகமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 32 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் கொஞ்சம் மினிட்ஸ் பாட்டு கேட்டேன். பேக்கப் அவங்க சொல்கிற மாதிரி ஓவரால் அந்த டாக்கோட சேர்த்து, வெறும் பட்டு கிடையாது நண்பா, டாக்கில் வந்து இருக்கக்கூடிய பேட்டரி எல்லாமே சேர்த்து 16 மணி நேரத்துக்கு மேலே வந்து கொடுத்துச்சு. இன்னும் நிறைய இருந்துச்சு. அதாவது ஒரு பாயிண்ட், அப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ இன்னும் பேக்கப் கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் 32 மணி நேரம் கொடுக்குமா நமக்கு தெரியாது. அதே மாதிரி டாக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைப்-C போர்ட் தந்திருக்காங்க, IPX5 ரேட்டிங் தந்திருக்காங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். அதுக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து தண்ணிக்குள்ளாடி முக்கினால் டாக்கு பிடிக்காது. ஆனால் இந்த பிராண்டை பொறுத்த மட்டும் ஒரு 3 நிமிஷம், சப்போஸ் உங்களை அறியாமல் தண்ணிக்குள்ளாடி விழுந்தால் கூட ஒரு 3 நிமிஷம் ஆனால் கூட உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பவுல்ட் ஆடியோட நிறைய ப்ராடக்ட் தண்ணிக்குள்ளாடி முக்கி செக் பண்ணி பார்த்துருக்குறோம். அந்த விஷயத்தில் கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க. ரேட்டும் கொஞ்சம் நம்ம பட்ஜெட் ரேட்டில் வரும். பட்ஜெட் மீன்ஸ் இதை வந்து நம்ம ஆஃப்லைன் ஷாப்பில் வாங்கினா 2500 விற்பாங்க. அதனால இது ஆஃப்லைன் ஷாப்புக்கு வராது. ஏன்னா ஆஃப்லைன் ஷாப்பில் வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பே பண்ணணும், கரண்ட் பில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் மார்ஜின் வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி பிராண்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆன்லைனில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆஃப்லைன் ஸ்டோரை வந்து அவங்க கண்டுக்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஆன்லைனில் கொஞ்சம் பட்ஜெட்டில், அதாவது மார்ஜின் வந்து இவங்களுக்கு கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி இதில் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஆஃபர்னு சொல்லிட்டு போட்டுறாங்கல்ல, அதுக்காக தான். இதே வந்து எம்ஆர்பி படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஷாப்பில் வந்து விற்கும்போது பாருங்கள் 6000 ரூபாய் கொடுத்து இந்த பட்டை யாராவது வாங்குவாங்களா?
ஸோ அதனால இவங்க வந்து ஃபுல்லாக ஆன்லைனில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து பாசிட்டிவான விஷயம்னா மாஸ்டர் இருக்குது, அதான் ரெண்டுமே மாஸ்டர் ஆக்ட் ஆகுது, மைக்கு நல்லா இருக்குது, பாட்டு கேட்கும்போது இந்த பட்டில் தனித்துவமாக இருக்குது. இந்த தனித்துவம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கேப்சர் பண்ணி அவுட்புட்டை வந்து பெருசாக பவுன்ஸ் பண்ண வைக்கிறாங்க. எளிமையாக சொல்ல போனால் எப்படி சொல்லலாம்னா, வாட்டர் ஸ்ப்ரேயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே கான்செப்டை வந்து இங்கே வந்து டெக்னாலஜி மூலிமா அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது பவுல்ட் ஆடியோவோட ப்ரோபாட்ஸில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலை, இந்த பட்டில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது அதை விட பாட்டு கேட்குறது நல்லா இருக்குங்கிற, அதாவது ஒரு படி மேலே பாட்டு கேட்குறது நல்லா இருக்குது, அவ்வளோதான் ஷார்ட்டாக சொல்ல போனால். இதுக்கப்புறமா இதில் ஆட்டோ பேரிங் வசதி தந்திருக்காங்க. ஆட்டோ பேரிங்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாக்கில் இருந்து பட்டை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது பேர் ஆகிடும். இதுக்கு முன்னாடியே பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த வசதி இருக்குது. தென் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஆழத்தில் போய் பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா, ஊஃபர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஃபீல் வருது. அதாவது சவுண்ட் பாரில் வந்து ஊஃபரோட அவுட்புட்டை நீங்கள் தனியாக கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்த மாதிரி தெரியுது. அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மைக்ரோ ஊஃபர் பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துருக்கனால பேஸை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப ஆழமாக டீப்பாக போக முடியாது, கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. மைக்ரோ ஊஃபரோட விஷயம் கரெக்டாக நமக்கு தெரியுது. பாட்டு கேட்கும்போது ஒரு ரிச் ஃபீல் கொடுக்குது. வெறும் 1499 ரூபாய்க்கு ஒரு 4999 ரூபா பட்டில் தரக்கூடிய அவுட்புட் வந்து கிடைக்குது. அதான் விஷயம். அதாவது ஹெட்ஃபோன் சூனில் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து தேர்ந்தெடுத்தால் எந்த மாதிரி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது 1499 ரூபாய்க்கு கம்மி பட்ஜெட்டில் நமக்கு கிடைக்குது. அதான் பாசிட்டிவான விஷயம். ஓவரலாக பார்க்கும்போது டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ப்ரோபாட்ஸ் ரொம்ப ஹிட் ஆனதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும்போது மக்கள் வந்து அடிக்ட் ஆகி அப்படியே வந்து அடிமை, இந்த பிராண்ட் மேலே கொஞ்சம் அடிமையாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் காதுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த விஷயம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சில பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் காது கேட்கா வழியாக போனாலும் சரி தான், எப்படி வேணாலும் போட்டுன்னு சொல்லிட்டு அந்த எத்திக்ஸை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். லோக்கலில் நம்ம மார்க்கெட்டில் வந்து சீப்பாக கிடைக்கிற ப்ராடக்ட்டு மூலிமா நீங்கள் கேட்கும்போது அது கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க அந்த ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதான் வித்தியாசம். எல்லாமே எளிமையாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒப்படைச்சிட்டு அவங்கக்கிட்ட. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்ணை மூடிட்டு வாங்கலாம், நம்ம நல்லா இருக்குது ப்ராடக்ட். இது தேவைப்பட்டால் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொரு விஷயம், நான் வந்து பார்க்கும்போது 1499 ரூபா இருந்துச்சு. அடிக்கடி ஆஃபர் போடுறாங்க. அந்த ப்ரைஸிங் கிடச்சா வாங்கிக்கோங்க. அதை விட கம்மியான ரேட்டில் கிடச்சாலும் வாங்கிக்கோங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா யோசிங்க வாங்குறதுக்கு முன்னாடி. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு ரேட்டு. 1499 ரூபாங்கிறது நல்ல ரேட்டு. அதை வந்து நீங்கள் 2500 ரூபா கொடுத்து வாங்குறது அது வேஸ்ட். ஏன்னா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த ரேட்டை பார்த்து கவனமாக நிதானமாக, இன்றைக்கி வந்து வாங்க முடியலையா, ரேட்டு அதிகமாக இருக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக பார்த்து தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி விஷயம் வேணும் எல்லாமே ஓப்பனாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிகம் பேர் கேட்கும்போது அதை எடுத்து நான் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.